விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே 8000 ரூபாய்க்கு விலை போக வேண்டிய உளுந்தை வியாபாரிகளுக்கு சாதகமாக அதிகாரிகள் குறைந்த விலைக்கு வாங்குவதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜனார்தனன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜனார்தனன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உளுந்து மற்றும் நெல்மணிகளுக்கு போதிய ஆதரவுகளை வழங்காமல் வியாபாரிகளுக்கு சாதகமாக அதிகாரிகள் இருப்பதாக கூறி விவசாயிகள் விழுப்புரம் திருக்கோயில் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாள் ஒன்றுக்கு 2 கோடி ரூபாய்க்கு அதிகமாக விவசாயிகள் விளைபொருட்கள் விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போதிய அளவில் வியாபாரிகள் இல்லாததாலும் ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகத்தால் அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் இல்லாததாலும் விவசாயிகளின் விளைபொருட்களை திருப்பி அனுப்பும் சூழல் நிலவி வருகிறது. அந்த வகையில் இன்று அதிகப்படியான நெற்பயிர்களும் புகுந்து வந்ததால் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் அதிகமாக இருந்த விவசாயிகளின் விளைபொருட்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். 1000 ரூபாய் 10,000 ரூபாய் போக வேண்டிய உளுந்து மூட்டைகள் 4000 ரூபாய்க்கு வியாபாரிகளுக்கு ஆதரவாக அதிகாரிகள் வாங்குவதாகவும் கூறி ஆத்திரமடைந்த விவசாயிகள் விழுப்புரம் திருக்கோயில் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரு நாய் கூட பார்த்து பதிவா போறானா விவசாயி எவனும் பதிவா போடவே மாட்டான். 10 மணி வரைக்கும் வண்டி விட்டுருக்காங்க. பின்னாடி அதெல்லாம் லாட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு லாட்டு கொடுக்கல. இவங்க வந்து சொல்றாங்க, இப்போ சொல்றாங்க நீங்க திங்காம வாங்க, திங்கா போட்டு தர அப்படின்றாங்க. மீறி கேட்டா நன்றாங்க 4000க்கு 3000 எடுத்துக்கோ அப்படின்றாங்க. 3000 சொல்றாங்க. எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. நாங்கள் வந்து விவசாயம் ஒன்னொன்னு வேறு சிந்தி நாங்கள் உழைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறோம். இங்கே வந்தால் கரெக்டான ஊதியம் கிடையாது எங்களுக்கு. இந்த குடம்ல ஃபுல்லாகி போச்சு. நீங்கள் என்ன பண்ண ஒரு போடு எழுதி 500 டோக்கன் அதுக்கு மேலே அலோடு கிடையாது. நாங்கள் போட்டுக்கணும் சார், போடலை. நாங்கள் எப்படி எல்லாம் லாட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா லாட்டு கொடுக்கல. 4 வியாபாரி தான் வராங்க. 4 பேருக்கு முடிஞ்சு போச்சு. அது பிறகு போட மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் பிள்ளை குட்டிலாம் வச்சுட்டு ஒரு ஆள் கூலி கொடுத்து ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளோ, அதில் எவ்வளோ நாங்கள் காசு கொடுக்க முடியும்? ஒரு கூலி ஆள் கூப்பிட்டு அன்றைக்கி மூட்டை இறக்கி வச்சு போட்டோம். திரும்ப யார் சார் கூப்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போக முடியும்? அதெல்லாம் யார் இவங்க தான் சார் சொல்லணும். நாங்கள் எப்படி சார் படிக்க முடியும்? பிடிக்க முடியுமா? இன்னைக்கு வந்து லாட்டு போட்டு இடம் போட்டாதான் நாங்க விடுவோம். இல்லன்னா நாங்க கமிட்டி விட்டு அப்ப போக மாட்டோம். லாட்டு குத்துறதுக்கு கூட வேலை போட விட மாட்டோம். நாங்க என்ன எங்களுக்கு லாட்டு போட்டு இடம் போடலாம், முன்னால போட்டுக்கிறதுக்கு நாங்க வேலை போட விட மாட்டோம், லாட்டு போட விட மாட்டோம். ஆமா, விவசாயி வந்து என்ன வாயடி கையடி அடிக்கிறது, அநியாய வேலை போடுறது, படுமாசு வேலை போடுறது, இப்படிதான் வியாபாரி எடுத்துட்டோம். நானே